உங்களோட அப்பா ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு பரபரப்பான தவிர்க்க முடியாத அரசியல்வாதி. அவர் வீட்டில் எப்படி இருப்பாரு, வீட்டில் நிறைய நேரம் செலவிடுவாரா குடும்பத்தோட, அது பத்தின சில வார்த்தைகள். அதாவது எனக்கு நான் பிறந்ததுலேருந்து எனக்கு நினைவு தெரிந்து என்னுடைய தந்தையை பார்த்த மாதிரி அப்படின்றது இருக்கிறதே வந்து ஒரு 5வது படிக்கிறப்போ 6வது படிக்கிறப்போ தான் அவரை பார்த்த மாதிரியே எனக்கு நினைவு. ஏன்னா டெய்லி காலையில் அவர் கிளம்பி போயிடுவார். இன்ஃபேக்ட் அவர் எங்கள் குடும்பத்தோடு செலவு செய்த நேரத்தை விட கழக பணிகளிலும் குறிப்பாக வந்து கழக தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடன் தான் வந்து இப்போ நிறைய பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் எங்கே போனாலும் அவருடன் சென்று தொடர்ந்து கழக பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டிருந்தார். ஆனால் எனக்கு வந்து ஒரு தந்தையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு முக்கியமான செய்தியான உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது, இன்று பெருமளவில் குழந்தைகள்லாம் வந்து ஏதாவது பெற்றோர்கிட்ட வந்து ஏதாவது பொய் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உண்மைக்கு கிடைக்கும் அந்த பரிசு, அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உண்மையை சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து திட்டுறதோ அடிக்கிறதோ அப்படின்றது இருந்ததுன்னா கண்டிப்பாக பொய் சொல்வார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் என்னுடைய தந்தை வந்து என்னை எப்பொழுதுமே வந்து கடிந்து கொண்டதே இல்லை, அறிவுரை மட்டும்தான் சொல்வார். அது எப்படி என்ன செய்தாலும் அதில் வந்து அவர் வந்து அறிவுரை தான் சொல்வாரே தவிர அவர் வந்து தண்டிக்க மாட்டார். அதனால் வந்து அது எனக்கு அவர்கிட்ட வந்து ஓப்பனாக ஃப்ராங்காக நான் வந்து எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது. அது அந்த விதத்தில் வந்து அதை பார்த்துட்டு நானும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பசங்களோட வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற முடிந்த அளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்.